நம்மால் ஒரு 12.9 பில்லியன் லைட் இயர்ஸ், கிட்டத்தட்ட 13 பில்லியன் ஒளியாண்டு தூரத்திற்கு பார்க்க முடிந்தால் இதோ இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். நம் பூமியை பொறுத்தவரை நமது பார்வைக்கு இதுதான் நமது பூமியில் இருந்து கிட்டத்தட்ட கடைசி நட்சத்திரம். அதாவது மிக மிக தொலை தூரத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரம். ஒரு ஒளியாண்டு என்றாலே சுமார் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு சமம். அதுபோல 1300 கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிறது இதோ இந்த நட்சத்திரம். இவ்வளவு தொலை தூரத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை நாம் எப்படி பார்ப்பது என்று யோசிக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நட்சத்திரத்தை ஒரு நாளும் ஒருபோதும் உங்களால் பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது மனிதனின் பார்வை திறனுக்கு அப்பாற்பட்ட எல்லையில் இருக்கின்றது. அப்போ இது எப்படி தான் கண்டுபிடித்தார்கள் என்றால், நம் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் இந்த நட்சத்திரத்தை முதலாக படம் பிடித்தது. அதன் பின்பு தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட பல ஆராய்ச்சிகளின் முடிவில் தான் தெரிந்தது, இந்த நட்சத்திரம் தான் இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த பேரண்டம் உருவாக தொடங்கி முதலில் உருவான நட்சத்திரம் என்று. ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்றால், இந்த நட்சத்திரத்தை தாண்டி வேறு எந்த நட்சத்திரமும் ஹப்பிளின் பார்வைக்கு தென்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹப்பிள் டெலஸ்கோப் பார்வைக்கு இந்த நட்சத்திரத்தை தாண்டி வேறு எதுவுமே தெரியவில்லை என்றால் இந்த நட்சத்திரம் தான் கடைசியா? அப்படியும் கூறிவிட முடியாது. அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கலாம். அந்த தூரத்தில் இருக்கும் ஒரு மர்ம பொருளை கண்டுபிடிப்பதற்கு ஹப்பிள் தொழில்நுட்பம் போதாத குறையாகத்தான் இருக்கிறது. அதனால் அதையும் தாண்டி பவர்ஃபுல்லான தொலைநோக்கி தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் வைத்து பார்த்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தை தாண்டி வேறு எதுவுமே தென்படவில்லை. அதாவது நட்சத்திரங்கள் இல்லை என்பதால் இந்த முடிவுக்கு வந்தார்கள் விஞ்ஞானிகள். 2022ஆம் ஆண்டு ஹப்பிள் டெலஸ்கோப் இந்த நட்சத்திரத்தை பார்த்தது. அப்போது அந்த நட்சத்திரத்தின் ஒளியானது அந்த நட்சத்திரத்திலிருந்து உருவாகி அங்கிருந்து அந்த ஒளி தொடர்ச்சியாக விண்வெளியில் பயணம் செய்து ஹப்பிள் டெலஸ்கோப்பை அந்த நட்சத்திரத்தின் ஒளி 2022இல் அடைந்தாலும் அந்த நட்சத்திரத்தின் ஒளியின் வயது கிட்டத்தட்ட 12.9 பில்லியன் ஆண்டுகள், அதாவது சுமார் 13 பில்லியன் ஆண்டுகள். அப்பொழுது புறப்பட்ட அந்த ஒளியை தான் 2022இல் ஹப்பிளின் டெலஸ்கோப் கண்டுபிடித்தது. அந்த நட்சத்திரம் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஹப்பிள் டெலஸ்கோப் என்ன, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்தாலும் கூட பல ஆயிரம் கோடி டெலஸ்கோப்பை நாம் ஒன்றாக வைத்து அந்த இடத்தை நாம் பார்த்தாலும் அந்த இடத்தில் இருக்கும் நட்சத்திரத்தின் பழைய ஒளியை தவிர மற்றபடி தற்பொழுது, அதாவது இந்த 2025இல் அது எப்படி இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தின் நிலைமை என்ன என்று தெரிந்து கொள்ள இன்னும் 12.9 பில்லியன் ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த நட்சத்திரத்தின் ஒளியை ஹப்பிள் பார்த்த பிறகு அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்கனவே ஏது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ள இன்னும் 12.9 பில்லியன் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்றால் இது எல்லாம் நிச்சயமாக சாத்தியமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரம் உருவாகும் போது நமது பிரபஞ்சத்திற்கே வயது மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கும். நமக்கு தெரியும், தற்பொழுது பிரபஞ்சத்தின் வயது கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் ஆண்டுகள். ஆனால் இந்த நட்சத்திரமும் சுமார் 12.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகிவிட்டது. இந்த நட்சத்திரம் பிரபஞ்சம் உருவாகும் போதே உருவாகி இருக்கின்றது. அதாவது இந்த பிரபஞ்சம் பெருவெடிப்பு பிக் பேங்கிற்கு பின்பு உருவாகி வெறும் 900 மில்லியன் ஆண்டுகள் ஆகி இருக்கும் போதே இந்த நட்சத்திரம் உருவாகிவிட்டது என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவுகள். நீங்கள் நினைப்பது உண்மைதான். இந்த நட்சத்திரம் மிக மிக தொலை தூரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் மிகவும் பழையது அல்ல. அதாவது 12.9 பில்லியன் ஆண்டு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரம் சில மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் வயது. அதாவது அந்த நட்சத்திரம் ஒளி புறப்பட்ட போது அது சில மில்லியன் ஆண்டுகள் தான் வயதான நட்சத்திரம், ஓல்டு ஸ்டார். ஆனால் அந்த நட்சத்திரத்தின் நாம் பார்த்த ஒளிதான் இளமையான நட்சத்திரத்தின் ஒளி. ஆனால் தற்பொழுது அந்த நட்சத்திரத்தின் வயது நிச்சயம் பிரபஞ்சத்தின் வயதிற்கு கிட்டத்தட்ட இருக்கின்றது. அதே போல அந்த நட்சத்திரம் மிகவும் பெரிய நட்சத்திரம் அல்ல. அது அளவில் சிறிய நட்சத்திரம்தான். ஆனால் நம் சூரியனை விட 50 மடங்கு பெரியது. இந்த நட்சத்திரம் நிறை அடிப்படையில் சிறியதாக இருப்பதால் இன்று கூட, அதாவது 2025வது காலகட்டத்திலும்
அந்த நட்சத்திரம் நிச்சயமாக இப்பொழுதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இந்த நட்சத்திரத்தை பூமியிலிருந்து பார்ப்பது என்பது சாதாரணம் அல்ல, மிகவும் அசாதாரணமானது. இந்த நட்சத்திரத்தை பூமியிலிருந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப்பாலும் அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியாது. ஆனால் ஹப்பிள் பார்க்கிறது என்றால் நம் பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி எந்தவித இடையூறும் இல்லாமல் பூமியை விட்டு வெளியில் சென்று மிக துல்லியமான இந்த விண்வெளியில் இருந்து மிகவும் அழகாக இந்த நட்சத்திரத்தை படம் பிடித்தது. ஆனால் அவ்வளவு அழகாக படம் பிடித்தும் கூட அந்த நட்சத்திரத்தின் பிரைட்னஸ் எவ்வளவு சிறியதாக தெரிகிறது பாருங்கள். விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு, அதாவது அந்த இடத்தில் மற்றொரு நட்சத்திரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்கிறார்கள். அதாவது இரட்டை நட்சத்திரம். காரணம், அந்த மற்றொரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் பிரைட்னஸை தடை செய்கின்றதாகவும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நிச்சயம் அந்த நட்சத்திரத்தை பற்றி பல ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மேலும் இந்த நட்சத்திரத்தை பற்றி அறிய பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களுடன் இணைகிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.